அத்தை, இது போதுமா? போதும். இத வச்சிரு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிடு. ஏங்கா, தீபிகா ரொம்ப ஸ்வீட் இல்ல? இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்தா, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே எவ்வளவு அழகா ஜெல்லாயிட்டா பாத்தீங்களா? நீதான் அவகிட்ட போன்ல பேசியிருக்கிய வசந்தி. தீபிகா கேரக்டரே அப்படிதான். அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே போதும், எப்பேற்பட்டவங்களுக்கும் அவளை புடிச்சு போயிடும். இல்லையா பின்ன? எனக்கு அவளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சுக்கா. அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், பேசுற விதமாகட்டும், எல்லாமே சூப்பர். வசந்தி, யுஎஸ்ல படிச்சு வளர்ந்த பொண்ணுன்னா பின்ன சும்மாவா? அத சொல்லுங்கக்கா. ஹாய் ஆண்டி. என்ன குக்கிங்கா? வாமா தீபிகா, இவ்ளோ நேரம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? சரி, அத விடுங்க. ஆண்டி ரொம்ப பசிக்குது. சாப்பிட என்ன இருக்கு? எல்லாம் ரெடியா உனக்கு டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன், பாரு. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்ட? டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடலாம்ல? டைனிங் டேபிள்லாம் சுத்த போர் ஆண்டி. இப்படி உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு பேசிட்டே சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? செல்லம். ஹாய் மித்ரா, நீ என்ன பண்ற? பார்த்தா தெரியல, பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். ஓ சரி, நீ எந்த ஊர்னு சொன்ன? நான் சொல்லவே இல்லையே. ஓ சரி, அப்ப இப்ப சொல்லு. தஞ்சாவூர். வாட்? தஞ்சாவூரா? அது எங்க இருக்கு? இந்தியால தாண்டி இருக்கு. ஏய், என்ன சொன்ன? மிடில் ஆஃப் ஸ்டேட்னு சொன்னேன். ஓ சரி, அது எங்கேயோ இருந்துட்டு போகட்டும். ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? பிகாம் வித் டிஸ்டிங்ஷன். எங்க படிச்ச? வேற எங்க படிப்பாங்க? காலேஜ்ல தான் படிப்பாங்க. கேக்கல. தஞ்சாவூர் சாஸ்திரா யூனிவர்சிட்டில. ஓகே ஓகே. ஆனா மித்ரா, நீ எவ்வளவு லக்கி தெரியுமா உனக்கு? யுஎஸ்ல வினய் மேல எவ்வளவு பொண்ணுங்களுக்கு கிரஷ் தெரியுமா? எனக்கே அவன் மேல ஒரு கிரஷ் தான். ஆனா விஜய் பாத்தீங்களா ஆண்டி, தஞ்சாவூர் பொண்ணு அவன் கட்டிக்கணும்னு இருந்திருக்கு. அன்பிலீவபிள். யார் யார் தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். போங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இதையும் கழுவிடு. ஆமா ஆண்டி, பிரேக்ஃபாஸ்ட் யார் செஞ்சது? நான் தாமா. ஏன் கேக்குற? உங்க கைய கொஞ்சம் கொடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டிருக்கேன். டிஃபன் சூப்பரா இருந்தது. தேங்க் யூ so much.
தேங்க்ஸ்மா. மதிய லஞ்சும் நீங்க தான் செய்வீங்களா ஆண்டி? இல்ல இல்ல, லஞ்ச் மித்ரா தான் சமைப்பா. ஓஹோ, ஓகே ஓகே. மித்ரா, மதியம் எனக்கு பிரியாணி வேணும், செஞ்சு வச்சிரு. அப்பாடா, யாரும் இல்ல. இதுதான் சரியான நேரம். நீதானா? அப்புறம் வேற யாரு நினைச்சீங்க? அது நான் யாரையும் நினைக்கலையே. அப்படியா? சரி, இங்க என்ன பண்றீங்க? அது சும்மா இதோ இந்த ரூம சுத்தம் பண்ணலான்னு தான் வந்தேன். என்ன அப்படி பாக்குற? நீ என்ன சந்தேகப்படுறியா? சாச்சா, சந்தேகம் எல்லாம் படல. கன்ஃபார்மா தான் கேக்குறேன். இந்த ரூமுக்கு வந்து என்ன திருடுனீங்க? ஏய், இத பாரு, நான் யாருன்னு தெரியுமா? இந்த வீட்டோட சொந்தக்காரி. சொந்த வீட்லயே யாராவது திருடுவாங்களா? சொந்தக்காரிலாம் தெரியுது. ஆனா அந்த சொந்தக்காரிக்கு திருட்டுத்தனமா இந்த நேரத்துல என்ன வேலைன்னு தான் கேக்குறேன். இத பாரு, அதான் சொன்னேன்ல, ரூம கிளீன் பண்ண வந்தேன்னு. என்ன நம்ப சொல்றீங்களா இத? சரி, ஓகே. நான் ஆண்டி கிட்ட சொல்லட்டுமா? நான் பார்த்ததையும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன உண்மையை சொல்றீங்களா இல்ல ஆண்டியை கூப்பிடவா? நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் ஆண்டியவே கூப்பிடுறேன். வாசுகி ஆண்டி, ப்ளீஸ். இப்ப சொல்லுங்க, சொல்லுங்கன்ற. இதுதானா? தீபிகா, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன். இத பாரு, நான் வேணா உன் காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் என்ன மாட்டி விட்டுறாத. அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க.
சொந்த வீட்டுக்குள்ளே திருடுறீங்களே, அதுவும் இவ்ளோ பெரிய நெக்லஸ். இதோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு ஆசையில திருடிட்டேன். இதோட வேல்யூ கூட தெரியாம திருடி இருக்கீங்க. திருடுறது தப்பு இல்ல, ஆனா திருடும் போது மாட்டிக்கிட்டா எப்படி எஸ்கேப் ஆகணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நானே இந்த நெக்லஸ திருடினேன்னு வச்சுக்கோங்க. நான் திருடினதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த நெக்லஸோட ஓனர் நீங்க இல்லனா உடனே உங்க ஆசைய தூண்டுவேன். ஆண்டி ஆண்டி, இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கும் நான் இதுல பாதி ஷேர் தரேன்னு சொல்லுவேன். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? என்ன மாட்டி விடுவீங்களா, இல்ல நான் சொன்ன டீலுக்கு ஓகே சொல்வீங்களா? நான் நான் டீலுக்கு ஓகே தான் சொல்லுவேன். நீங்க இல்ல, இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஓகேன்னு தான் சொல்வாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாமா? ஓகே. நீங்களா சுத்தமா எதுக்குமே லாய்க்கலாம் ஆண்டி. நான் தான் சொன்னேன்னா நீங்க சரின்னு தலையாட்டுறீங்க. நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு யுஎஸ்லயே பல கோடி சொத்து இருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் கணக்கே இல்ல. இந்தாங்க, இது நீங்களே வச்சுக்கோங்க. என்ன என்ன தீபிகா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நீ என்ன மாட்டி விடவும் மாட்ட, ஷேரும் வேண்டாமா? மாட்டி விடலாமா வேணாமாங்கிறது நான் சொல்ல போற டீலுக்கு நீங்க ஓகே சொல்றீங்களா இல்லையாங்கறத பொறுத்து தான் இருக்கு. என்ன டீலு? அது நீங்க திருடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாதிரி நான் திருட நீங்க ஹெல்ப் பண்ணணும். திருடுறதுக்கா? என்னடா இவ இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தாளா இல்ல திருடிட்டு போக வந்தாளா தானே நினைக்கிறீங்க? திருடிட்டு போக தான் வந்திருக்கேன். என்ன நீங்க யாருக்கும் தெரியாம திருடுவீங்க, நான் எல்லார் கண் முன்னாடியும் திருடுவேன். உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம். புரியல? நீங்க இந்த வீட்ல நெக்லஸ் ஒட்டியானோன்னு சின்ன சின்னதா திருடுவீங்க. நான் திருட நினைக்கிறது வினய. எனக்கு சரியா புரியல. நான் வினய கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில தான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். நான் அவனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணா அவன் எவ்வளோ ஒரு பஞ்ச பரதேசிய கல்யாணம் பண்ணி கூட வச்சிருக்கான். நான் முன்னாடியே ரொம்ப நல்லவ மாதிரி தாராவுக்காக விட்டு கொடுத்துக்க கூடாது. நான் ஒரு பைத்தியக்காரி. ஆனா இப்பயும் ஒன்னும் மோசம் போகல. இந்த மித்ராவை அவன் கிட்ட இருந்து பிரிச்சு துரத்தி விட்டுட்டு என் வினைய நானே கல்யாணம் பண்ணணும். இதுதான் நமக்குள்ள இருக்கிற டீல். இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு என்ன வேணுமோ அத நான் செய்றேன். சொத்தெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. நீங்க கேக்குறது உங்களுக்கு கிடைக்கும், ஆனா வினை எனக்கு கிடைக்கணும். டீல் ஓகேவா? தீபிகா, ஆனா உன்னை நம்பலாமா? காரியம் முடிஞ்சதும் நீ என்ன கழட்டி விட்டுற மாட்டியே? புடிங்க. இப்ப சொல்லுங்க, ஓகேவா? ஓகேவா? டபுள் ஓகே. குட்.
யோ, நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் அந்த மித்ராவை பழி வாங்குறது தான் உன்னோட முழு நேர வேலைன்னு என்னமோ வீராப்பா சொன்ன. ஆனா நீ எப்பவும் பாக்குற வேலையை தானையே இப்பவும் பாத்துக்கிட்டு இருக்க. உன் பேச்ச ஓடுற தண்ணியில தான் எழுதி வைக்கணும் போல இருக்கு. இப்ப என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா தான் தெரியும். நாளைக்கு அவளை நடு தெருவில் கொண்டாந்து நிப்பாட்டுவான்ல, அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஆமாயா, வாய் சவடாலுக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. இத்தனை வருஷமா தொழில் பண்ற, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு கூட ஒரு கார் இல்லாம ரோட்ல நடக்க வச்சு இப்படி கூட்டிட்டு போற. ஏய், நீ நினைக்கிறது தப்பு கனகா. இந்த காலத்துல கார் இல்லாம, செல்போன் இல்லாம, வீடு இல்லாம தொழில் பண்றதுதான் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பாதுகாப்பு. இப்போ உன்னை கார்ல கூட்டிட்டு போனன்னு வையேன், சிக்னல்ல போலீஸ் மடக்கி விசாரிப்பாங்க. அதே பஸ்லயோ நடந்தோ போனா யாரும் நம்மள மடக்க மாட்டாங்க பாரு. வா. ஏய், வாய மூடு. நீயே சிரிச்சு மாட்டி விட்டுருவ போல இருக்கு. அவங்க ஏதோ கையேந்தி பவுன்ல காசு வாங்கறதுக்காக நிக்கிறாங்க. வா, நாம இப்படியே கண்டுக்காம போயிடலாம். ஏய், இங்க வாடா. என்னையா மேடம்? ஒன்னதான்டா, வா. வா. எங்கடா போற? என்ன பகல்லே உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மேடம். நான் தொழிலை விட்டு விலகி பல மாசம் ஆயிடுச்சு. இப்ப குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்கன்னு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் மேடம். யாரு நீ கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கியா? இந்த தொழில் பண்றவனுங்க எல்லாருமே இதே டயலாக் தான்டா சொல்றீங்க. ஆமா, இவ யாரு? அதான் சொன்னல மேடம், என் சம்சாரம், வைப்பு. வைஃபா? உண்மையாதான் இருக்குமோ? எதுக்கும் விசாரிச்சு பாப்போம். என்னம்மா, இந்த ஆளு உன்ன வைஃப்ங்கறான், உண்மைதானா? ஆமாங்க மேடம். கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற, கழுத்துல தாலிய காணோம். மேடம், நாங்க மாதா சாமிய கும்பிடுறவங்க. ஆமா மேடம். தப்பா இருக்கே. இவ குங்குமம் வச்சிருக்கா, மாதா கோயிலுங்கிறா. அப்ப இவ பொய் தான் சொல்றா. டேய், உன் செல்போனை குடுறா. மேடம், எதுக்கு மேடம்? ஏய், குடுறாங்கற, குடு குடு. லாக் ஓபன் பண்ணு. இவங்கெல்லாம் யாரு? உன் ஃபேமிலியா? மேடம், அது வந்து போட்டன ராஸ்கல், பல்லுகெல்லாம் பேந்துரும். என்கிட்டயே போய் சொல்றியா? மேடம், பயத்துல அப்படி சொல்லிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இதுல இவ உன் சம்சாரம் வேறங்கற. சரி, நீ கிளம்பு. செல்போனை ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கோ. மேடம் மேடம் மேடம், தெரியாம போய் சொல்லிட்டேன் மேடம். மன்னிச்சிருங்க மேடம். செல்போனை கொடுத்துருங்க மேடம், இல்லனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடும் மேடம். ஏண்டா, இந்த செல்போன் தான் உனக்கு சோறு போடுதாடா? செய்யறதுக்கு உனக்கு வேற பொழப்பே இல்லையா? திருந்துற முகரக்கட்டையை பாரு. ஏய், ஒரு தடவை தப்பு பண்ணவன் மறுபடியும் திருந்தறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க பாரு, இனிமே என் கண்ணிலேயே படக்கூடாது. இந்த ஏரியால மறுபடியும் உன்னை பார்த்தேன், தொலைச்சு புடுவேன், தொலைச்சு. டா, ஓடே. ரொம்ப நன்றி மேடம். போ. மேடம், பேசிட்டேன் மேடம். வண்டியில ஏறுங்க. டிரைவர், வண்டி எடு. யோ, உனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? அக்கா தங்கச்சின்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானையா? எதுக்கு என் பொண்டாட்டின்னு சொன்ன? ஓ, ஒருவேளை ஐயாவுக்கு மனசுல அப்படி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னையா சிரிக்கிற? சொல்லியா? அடிப்போடி, நானே அந்த மித்ராவை பழி வாங்கறதுக்கு ஒரு வழியும் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த மேடம் வந்து சூப்பரா ஒரு ஐடியா கொடுத்துட்டு போறாங்க.
அத நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க. நீ நடனா சம்சாரம் மின்சாரன்னு. யோ ஆ? புரியலையா? அவங்க சொன்னதை கேட்டல்ல, ஒரு தடவை தப்பு பண்ணவன் மறுபடியும் திருந்த வாய்ப்பே இல்லைன்னு. இந்த பாயிண்ட வச்சுதான் அந்த மித்ராவை நாம நடு தெருவுக்கு கொண்டு வர போறோம். ஓ ஆ. வா.